அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யாவை நேட்டோ நாடுகள் கிட்டேயே நெருங்க விடக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா சைலண்டாக நேட்டோ நாடுகளுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இராணுவத்தை குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யா லிபியாவில் தன்னோட மிலிட்டரி பிரசன்ஸை அதிகரிச்சதற்கான காரணம் என்ன, இதனால நேட்டோ நாடுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ரஷ்யாவினுடைய இந்த நகர்வுனால ஆப்பிரிக்கா கண்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, கடந்த சில வாரங்களாவே ரஷ்யாவினுடைய போர் விமானங்கள் அதிக அளவுக்கு ஆப்பிரிக்க நாடான லிபியாவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான், இந்த உலகத்தினுடைய வலிமையான நாட்டினுடைய போர் விமானம் வேற ஒரு நாட்டுக்குள்ள அதிக அளவுக்கு போயிட்டு வருது அப்படின்னாலே அந்த ஒரு நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுது, ஏதோ ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய போர் விமானங்கள் அடிக்கடி லிபியாவுக்குள்ள போறது எங்க லிபியாவில் இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸை உருக்குலைச்சிடுமோ அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதுக்கு எதுக்காக நேட்டோ நாடுகள் பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக லிபியாங்கிறது பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க நாடு தாங்க. ஸோ லிபியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில ஜஸ்ட் ஒரே ஒரு கடல் பகுதி மட்டும்தான் இருக்குது. அதுவும் குறுகிய கடல் பகுதி தான், ரொம்ப பெரிய கடல் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன கடல் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் ரஷ்யாவோட மிலிட்ரி பிரசன்ஸ் அதிகரிக்கிறது தாங்க இப்போ நேட்டோ நாடுகள் மத்தியில் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, லிபியாங்கிறது ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்குமே கூட ரொம்பவே முக்கியமான ஒரு நாடு. சரிப்பா, எதுக்காக இப்போ ரஷ்ய போர் விமானங்கள் நிறைய லிபியாவை நோக்கி போகுது, ரஷ்யா ஏதாச்சும் பிளானோட இதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட பெருசாக ஒன்றும் பிளான் இல்லைங்க. ஜஸ்ட் இனிமேல் சிரியாவில் ரஷ்யானால முதல்ல இருந்த அளவுக்கு சுதந்திரமா இயங்க முடியாதுங்க. என்னதான் அல்ஷாம் இயக்கத்தினர் ரஷ்யா கேட்ட அந்த ஏர் பேஸையும் நேவல் பேஸையும் ரஷ்யாவுக்கே கொடுத்திருந்தாலுமே கூட ஆசாத் தலைமையில சிரியா இருந்த பொழுது ரஷ்யா ரொம்பவே சுதந்திரமா அங்கிருந்து செயல்பட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த சுதந்திரம் ரஷ்யாவுக்கு இருக்க போறதில்லை. ஸோ அதனால தாங்க இனிமேல் அந்த ஒரு அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சனல்ஸ் அவங்களெல்லாம் பெருசாக சிரியாவில் வச்சிருக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அங்கே வச்சுட்டு மீதி இருக்கிறவங்களெல்லாம் வேற எங்காச்சும் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா பார்க்கும் பொழுதுதான் ரஷ்யா முன்னாடி இருந்த ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா லிபியாங்கிறது இருந்துச்சுங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் ஒன்று வரும். ஏன்பா இதை பார்த்து எதுக்கு நேட்டோ நாடுகள் பயப்படணும், ஜஸ்ட் சிரியாவில் இருந்த படைகளை தானே இப்போ லிபியாவை நோக்கி நகர்த்துறாங்க, இது எப்படி லிபியாவில் பவர் பேலன்ஸை ஆல்டர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக லிபியாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான ஒரு நாடு கிடையாதுங்க. எப்போ முகமது கடாஃபி லிபியாவினுடைய ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்டாரோ அதிலிருந்தே கடந்த பல வருடங்களா லிபியாங்கிற நாடு ஒரு உள்நாட்டு யுத்தத்தில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா 2 அரசாங்கம் தனித்தனியாக லிபியாவில் உருவாகுதுங்க. இதுல ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா லிபியாவினுடைய மேற்கு பக்கத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மேற்குலக நாடுகளுடைய மொத்த ஆதரவு அப்படிங்கிறதும் கிடைக்குது. மற்றொரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் காலிஃபா ஹஃப்தார் அப்படிங்கிறவர் தலைமையில் லிபியாவினுடைய கிழக்கு பகுதிகளை கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்களுக்கு ரஷ்யா இன்டைரக்ட் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த நிலைமையில தாங்க கடந்த 2020ஆம் ஆண்டு லிபியாவில் மறுபடியும் இந்த உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பித்த பொழுது ரஷ்யா முதல் முறையா டைரக்ட் மிலிட்டரி சப்போர்ட் அப்படிங்கிறத லிபியாவினுடைய இந்த ஜெனரல் காலிஃபா ஹஃப்தாருக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ரஷ்யாவினுடைய இந்த ராணுவ தலையீடு ஆப்பிரிக்காவில் பல மாற்றங்களையும் அடுத்தடுத்து ஏற்படுத்த ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல ஆப்பிரிக்க நாடுகள்லையும் ஆட்சி கவிழ்ப்புகள் அப்படிங்கிறது நடக்குது. மாலி, நைஜர், புர்கினோ ஃபசோன்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளா ரஷ்யா பக்கம் வீழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவன் சூடான்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு உள்நாட்டு யுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரஷ்யாவுக்கு துருப்புச்சீட்டா அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிபியா தாங்க. ஸோ லிபியா வழியா தான் இந்த எல்லா விஷயத்தையுமே ரஷ்யானால கிளியரா பண்ண முடிஞ்சது. ஸோ லிபியாவில் ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய ஒரு ராணுவ படைப்பிரிவையும் ரஷ்யா கொண்டு போய் நிலைநிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, காலிஃபா ஹஃப்தார் கிட்ட கேட்டு ஏர்பேஸ் அப்படிங்கிறதையுமே லிபியாவில் ரஷ்ய அரசாங்கம் வாங்கிடுறாங்க. என்னதான் லிபியா மூலமா ஆப்பிரிக்காவில் இத்தனை சம்பவங்களை ரஷ்யா செஞ்சிருந்தாலுமே கூட சிரியாவில் இருந்த அளவுக்கான ஒரு மிலிட்டரி பிரசன்ஸ் அப்படிங்கிறத லிபியாவில் ரஷ்யா மெயின்டைன் பண்ணலங்க.
ஸோ கம்பேரிட்டிவாக பார்த்தோன்னா லிபியாவில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ரஷ்ய இராணுவம் அப்படிங்கிறது நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. ஸோ எதனாலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளான காரணம் தாங்க. லிபியாவில் இருக்கக்கூடிய ஜெனரல் காலிஃபா ஹஃப்தார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்னதான் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அவர் மேற்குலக நாடுகள் கூடயுமே ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ அந்த நாட்டினுடைய தலைவர்கள் கூடயும் பேசுவார். ஸோ ஆனால் சிரியாவை எடுத்துக்கோங்க, அங்கே பஷார் அல் ஆசாத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை விட்டால் வேறு எந்த நாடுகள் கூடயுமே பெருசாக ஒரு உறவு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண மாட்டார். கம்ப்ளீட்டாகவே ரஷ்யாவோட கண்ட்ரோல்குள்ள தான் பஷார் அல் ஆசாத் அப்படிங்கிற நபர் இருந்தார். ஸோ சிரியா மேலே இருந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு லிபியா மேலே இவ்வளவு காலங்களாக இல்லை. ஸோ அதனால தாங்க அவங்களோட அட்வான்ஸ்டு ஆயுதங்கள்லேருந்து பல விஷயங்களையும் ரஷ்யா சிரியாவிலே மெயின்டைன் பண்ணாங்க. தேவைப்படும் பொழுது சிரியாவிலிருந்து லிபியாவுக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ரெண்டு நாடுகளும் பக்கத்தில் தானே இருக்கு. ஆனால் ரஷ்யாவுக்கு இப்போ சிரியாவில் முதல்ல இருந்த அந்த நம்பிக்கையான பார்ட்னர் இப்போ அங்கே இல்லைங்க. அவர் ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்டுட்டார். ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு இருக்கிற ஆப்ஷன் ரெண்டு தாங்க. ஒன்று, சிரியாவில் இருந்த எல்லா இராணுவத்தையும் கூடவே அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்ப ரஷ்யாவுக்கே கொண்டு போகணும். ஆனா அப்படி ரஷ்யாவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அதன் பிறகு ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ள அது தேவைப்படும் பொழுது லிபியாவுக்கு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு நாளா சிரியாவில இருந்து தான் இந்த ஆயுதங்கள் லிபியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும். ஸோ அந்த ஆப்ஷனை ரஷ்யா இழந்துருவாங்க. ஆப்பிரிக்காவிலும் ரஷ்யானால பெருசா எதுவும் பண்ண முடியாம போயிடும். மீண்டும் அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ரஷ்யாவுக்கு இருந்த ரெண்டாவது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியா இல்லைன்னா என்ன, அதான் லிபியா இருக்குதுல்ல. என்னதான் லிபியாவில் இருக்கக்கூடிய ஜெனரல் காலிஃபா ஹஃப்தார் கூட அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நட்பு ரஷ்யாவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நட்பை உருவாக்கிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால சிரியாவில் இருந்த ஆயுதங்கள்ல இருந்து மிலிட்டரி வரைக்கும் எல்லாத்தையும் இப்போ லிபியாவை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னதான் ஜெனரல் காலிஃபா ஹஃப்தார் இவ்வளவு நாட்களா மேற்குலக நாடுகள் கூட பெரிய அளவுக்கு தொடர்பு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இனிமேல் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு பெரிய அளவுக்கு ரஷ்யா பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. காரணம், இனிமேல் ரஷ்யா கிட்ட அவர் என்ன கேட்டாலும் அவருக்கு கிடைக்கும்ங்கிறது காலிஃபா ஹஃப்தாருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா லிபியாவை விட்டா இப்ப ரஷ்யாவுக்கு வேற வழியே இல்லை. ஸோ ரஷ்யா கிட்ட தனக்கு தேவையானதை எல்லாம் கேட்டு வாங்கி அதை பயன்படுத்தி ஈவன் லிபியாவை கூட ஹோலா கேப்சர் பண்றதுக்கான திட்டத்தை கூட காலிஃபா ஹஃப்தார் தீட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாட்களா சிரியா இருந்ததுனால ரஷ்யா லிபியா கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான உறவு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டான ஆயுதங்களை எல்லாம் கொடுக்க மறுத்து இருந்திருப்பாங்க. அப்படியே லிபியா தன்னை வேண்டான்னு சொல்லிட்டாலும் நமக்கு தான் சிரியா இருக்குது, சிரியாவில இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல ரஷ்யா டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட சிரியா இப்ப இல்லாததுனால காலிஃபா ஹஃப்தார் கேட்கறதை எல்லாம் கொடுத்துட்டு லிபியாவுக்குள்ள அந்த மிலிட்டரி பிரசன்ஸை ரஷ்யா அதிகரிக்க போறாங்க. ஸோ இதன் விளைவா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படி சிரியாவில் ஒரு பஷார் அல் ஆசாத் உருவாக்கப்பட்டாரோ அதே மாதிரி லிபியாவில் இந்த ஜெனரல் காலிஃபா ஹஃப்தார் அப்படிங்கிறவரையும் ரஷ்யா உருவாக்குறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு லிபியாவில் நிறைய விஷயங்கள் கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு மிலிட்டரி பேஸ், ஏர் பேஸ், நேவி பேஸ் சொல்லி பல விஷயங்களை காலிஃபா ஹஃப்தாருக்கும் ரஷ்யாவுக்கு பதிலுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ ரஷ்யாவோட மிலிட்டரி பிரசன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல அதிகரிக்க பக்கத்திலேயே நேட்டோ நாடுகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகும். அது மட்டும் இல்லைங்க, ஆப்பிரிக்க கண்டத்திலையும் ரஷ்யா இதை விட பெரிய அளவுக்கான சம்பவங்களை பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கம்மியான மிலிட்டரி பிரசன்ஸை வச்சிருக்கும் பொழுதே ஆப்பிரிக்காவில் பூந்து விளையாடிட்டாங்க. இன்னும் அங்கே மிலிட்டரி பிரசன்ஸை ரஷ்யா அதிகரிக்குது அப்படிங்கும் பொழுது இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிப்பா, அப்ப ரஷ்யாவுக்கு இதுல பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல பல பிரச்சனைகள் ரஷ்யாவுக்கு உண்டுங்க. உதாரணத்துக்கு பஷார் அல் ஆசாத் இருந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான நபரா இந்த ஜெனரல் காலிஃபா ஹஃப்தார் ரஷ்யாவுக்கு இருப்பாரா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறிதான். அதை விட முக்கியமா ரஷ்யாவுக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ரூட் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலா மாறப்போகுதுங்க. காரணம், சிரியாவில் ஆசாத் இருந்த வரைக்கும் லிபியாவுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் சிரியா வழியாவே ரஷ்யா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அசர்பைஜான்ல இருந்து சிரியா, ஸோ சிரியாவில இருந்து அப்படியே லிபியான்னு சொல்லி. ஆனா இப்ப சிரியாவில் அல்ஷாம் இயக்கத்தினர் இருக்கிறதுனால அவங்க ரஷ்யாவை அந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்பட விடுவாங்களா, அவங்களோட போர் விமானங்களை அடிக்கடி சிரியா வழியா பாஸ் ஆக விடுவாங்களான்றது சந்தேகம்தான். ஸோ சிரியா ரூட் இல்லை அப்படின்னா அதற்கு மாற்று பாதைன்னு பார்க்கும் பொழுது துருக்கி வழியாகவும் ரஷ்யா லிபியாவை நோக்கி வரலாம்.
ஆனால் துருக்கி அரசாங்கமும் அதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை துருக்கி அந்த ரூட்டை ரஷ்யாவுக்கு கொடுக்குது அப்படின்னாலுமே கூட அதற்கு பதிலாக ரஷ்யா கிட்ட இருந்து சில விஷயங்களை துருக்கி கண்டிப்பாக கேட்டு வாங்குவாங்க. ஸோ துருக்கிக்கும் தெரியும் எவ்வளவு முக்கியமான விஷயமா இது ரஷ்யாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இது ரெண்டுமே இல்லாமல் வேற ரூட் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் அதுக்கு பயங்கரமாக சுற்றி அடிச்சுக்கிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அந்த ரூட்டை கண்டிப்பாக ரஷ்யா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளையும் ரஷ்யா சமாளித்து தாங்க ஆகணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவினுடைய இந்த மிலிட்ரி பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் தொடர்ந்து மாற்றங்கள் அப்படிங்கிறத இன்னும் அதிகரிக்குமா, இல்லை ரஷ்யா சைலண்டாக லிபியாவில் ஸ்டே மட்டும்தான் பண்ணுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.